அந்த கனடா போய் படிக்கிற அந்த சூழ்நிலை எனக்கு உருவான போது எனக்கு சரியா இங்கிலீஷ் வராது. ஆண்டவரே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்ன. ஆண்டவர் சொல்றது மாதிரி இருந்தது, உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க உங்க ஆள் இருக்கு, அங்க போக முடியும். அதே மாதிரி முதல் வருஷம் வில்லியம் என் பேருள்ள ஒரு கெனடியன் ஆசிரியர் எனக்கு இங்கிலீஷ், அவருடைய ஊழியத்துக்கு அவர் தயாரா, அவருடைய ஊழியத்துக்கு அவர் உன்னை தயார் பண்ணும் போது உன்னுடைய குறைவு என்னவோ அது என்னவோ, படிப்பு குறைவா, பணக்குறைவா, குறைவு என்னவோ அந்த குறைவு நிறைவா. மோசேஸ் சொன்னார், நான் திக்குவாயும் மந்தனாக என்னை எதுக்கு அனுப்புறீங்க? இல்ல நீதான் போகணும், உனக்காக உன்னோடு கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் தாங்க. அவர் யாரை தெரிந்து கொள்ற அவருத்தான் விவரத வர, அதுதான் நீங்க. நாங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கோம், அதான் நினைச்சேன். இந்த கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, வேலையில்லாத நாள் வந்து உட்கார்ந்துட்டு நினைக்கிறாங்களா, சரி ஏதோ அங்க உட்கார்ந்து மேல இங்க உட்கார்ந்து நினைக்கிறாங்களா, அல்லது உண்மையாகவே அவங்களுக்குள்ள சில பாரங்கள், ஏவுதல்கள், இப்ப நாம் பார்க்க போகிற இந்த சங்கீதம் 73 என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 73ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது ஆசாப் எழுதுகிறார். 73ஆம் சங்கீதம் எழுதப்பட்ட காரணம், முதல் காரணம் நம்பர் 1 கம்பேரிஷன், ஒத்து பார்த்து அதனால் எழுதும். 1 சொல்லுகிறது, சுத்த இதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று ஆசாப், மியூசிக் டைரக்டர், தாவீதுடைய மியூசிக் டீம்ல இருந்த ஒரு டைரக்டர் ஆசாப், அவர் புரிந்து கொண்டது, இருதய சுத்தம் இருந்தா, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, தொடர்ந்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். தடைகளை உடைத்தெறிவாராம். உங்களை கொண்டு சந்திக்கப்பட வேண்டிய ஆத்துமாக்களை தடையில்லாம சந்திக்க தேவ ஆவியானவரும் அவருடைய பரிசுத்தவான்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ஊழியத்தை தடையா வருகிற சாத்தான், அவருடைய நினைவுகள், எண்ணங்கள் முற்றிலும் முறியடிக்கப்படும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு, அப்ப இஸ்ரவேலின் தேவன் தேடுவது சுத்த இருதயம், இருதயத்திலே சுத்தம். இஸ்ரவேலின் தேவனாகிய புதிய ஏற்பாட்டு தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேடுவது சுத்த இருதயம். மத்தேயு 5:8 என்ன சொல்லுங்க? சுத்தம் சுத்த இருதயம். ஒரு காலம் இருந்தது, என் வயசுல ஒரு காலம் இருந்தது, பொய் மாதம் தான் பேச தெரியும்,
உண்மை பேச தெரியும். இன்னைக்கு உண்மைதான் பேச தெரியும், பொய் பேச தெரியாது. நம்ப மாட்டேன், ஏதோ நான் பெருமை அடிக்க நினைக்கிறேன். பொய் பேசுறது நான் சிந்திச்சுதான் பேசுவோம். உண்மை அப்படி இல்லை, உண்மை பேசுறதுக்கு சிந்திக்கணும். இப்ப தாராளம் எனக்கு வர்றது உண்மை. காரணம் இந்த புஸ்தத்தோடவே நான் வாழலாம். இந்த புஸ்தத்தோட நீங்க வாழும்போது உங்க இருதய கண்கள் அசுத்தத்தையும் அல்லது பாவத்தையும் பரிசுத்தையும் தெளிவாய் கண்டு கொள்ளும். இந்த புஸ்தகத்துக்கு நான் இடம் கொடுக்காத போது இது பரிசுத்தமா இது அசுத்தமான்னு தெரியாம கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப அப்படி இருக்கு. பொய் எது, திருட்டு எது, விபச்சாரம் எது, ஆசாப்புங்கிற இந்த மியூசிஷியன் பாட்டுக்காரர் எடுத்தெடுப்பிலேயே சுத்த இதயம் உருவாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்கிறதை எழுதுகிறார். அல்லது எப்படி அது பைபிளா மாறுகிறது. அவர் சுத்த இருதய தேடுறதுனால ஆண்டவர் அவருடைய பேரை கடந்த பல ஆயிரம் வருஷங்களாக பூமியில அவர் நினைச்சு கூட பார்க்கல. நாசம் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. வியாழக்கிழமையில இந்த இடத்துல சத்தியில உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நீங்க பேசுறப்ப அதை பத்தி பேசிட்டு நீங்க கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமான விஷயம். உங்களில் அநேகரை அப்படியே நான் பார்க்கிறேன். இந்த கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் பெற்றுக் கொள்ளுகிற அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. 73 சங்கீதம் கம்பேரிஷன் தான். கம்பேரிஷன் பண்ணா சோறு வரும். கம்பேரிஷன் பண்ணீங்கன்னா சோறு வரும். ஊழியத்துக்கு என்ன எங்க அம்மா அப்பா என்னை கொண்டு போய் விட்டு விட்டாங்க 14 வயசு. அந்த பாஸ்டர் விட்டு நான் இருக்கிறேன். ஒரு ஏழை பாஸ்டர். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு எல்லா மக்களும் போய் கோழிக்கறி சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பாஸ்டர் நானு கஞ்சி. அப்ப நான் கம்பேர் பண்ணுவோம். ஊழித்து போகணும்னா கஞ்சி குடிக்கிறது தயாராகும். கஞ்சி தான் கிடைக்குமா? அதனால எனக்கு சோறு வந்துருச்சு. அப்படின்னா என்ன வேண்டாம், ஊழியம் கஞ்சி குடிக்கிறதா ஊழியம் தயவு செய்து எனக்கு வேண்டாம், என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவுடைய சத்தத்தை கேட்டு அண்ணாவுடைய அழைப்பை கேட்டு ஊழித்து விட்டுட்டு துபாய் கூட்டிட்டு. துபாய்க்கு ஓடணும்னா எனக்குள்ள இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். இந்தியாவில் இருக்கும் போதுதான் அந்த இயேசுக்கு எனக்கு தெரியும். இப்ப நான் துபாய்க்கு வந்துட்டேன், அவருக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு கிறுக்குத்தனமா அப்படியே நினைச்சு இதே நான் இந்த இதை நான் செய்யறேன், இது அவருக்கு பார்த்து தெரியாது. ஏன்னா ஒருத்தருக்கு தெரியாத அனிமேல் செய்துட்டு நினைச்சிருக்கு. உண்மை அல்ல. 139 சங்கீதத்துல நீ பாதாளத்துக்கு போனார், வானத்துக்கு இருக்கிறார். ஐயா தூரம் போய் பாட்டே இருக்கு, அருமையான பாட
போயினும் கண்டு கொண்டார். இன்னும் சிறுவயதில் என்னை குறைத்து விட்டார். போயினும் கண்டு கொண்டார். ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்கின்றார். ஜீவனை எனக்கு அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்கின்றார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். அது பின்னாடி பார்த்து எல்லாம் பார்த்தோம். நன்றவரே, அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை போட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொடுத்தாங்க. எல்லாரும் பணம் சம்பாதிச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இங்க நான் பைபிள் உட்கார்ந்து இருக்கேன் நினைச்சிட்டு கூடாது. டைம் நான் வேஸ்ட் பண்ண நினைச்சு கூடாது. என் வாழ்க்கையில டோட்டல் 5 வருஷம் இந்த புத்தகத்தை படிக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன முட்டாள்தனமா இருக்குது, பைபிளை படிச்சுன்னு கேட்ட கிடைக்கும். எம்ஏ படி, பிஏ படி, பிடிஎஸ் படி, டிகிரி படி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது 5 வருஷத்துக்கு சுமார் சொல்றேன், 1 லட்சத்துக்கு ஒரு வருஷம் லட்சம் ரூபாய்னா கூட 5 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டாயா. 5 வருஷம் வேஸ்ட், 5 லட்சம் வேஸ்ட். அப்படி பார்க்கறது ஏராளமான. இந்த வேஸ்ட் நினைக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்ததுனால் என்னை சமானமா என்ன கொண்டு எத்தனை பேரு, எத்தனை ஆண்களை, பெண்களை இந்த கர்த்தர் நம்முடைய ஊழியத்துக்கு உருவாக்கியிருக்கிறார். ஆத்துமாதான் நம்முடைய லாபம், பணமல். ஆத்துமாவை தயார் பண்றதுதான் உண்மையான சர்வீஸ், உழைப்பு. இந்த சங்கீதத்துல கம்பாரிஷன், சுத்த இருதயமுள்ளவராய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆனாலும் என் கண்கள், 2வது வசனம், ஆனாலும் என் கண்கள் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் ஆனாலும் கொஞ்சம் சரிக்கிருந்தனா இடுகிடு பாலாமல் இருக்கும். இப்படியும் என்னுடைய கால்களை ஆண்டவர் சறுக்குதலுக்கு. நிறைய பேர் சறுக்குதல் சிக்கி இன்னும் மீட்டுக் கொள்ளாமலா இருக்கிறாங்களா தெரியும்? சறுக்குதல் சிக்கிட்டாங்க. ஸ்டீவ் மோர்கன், இன்னைக்கு காலையில கூட நானும் பேசிக்கொண்டு, ஸ்டீவ் மோர்கன் ஒரு வாலிபர், அவன் சறுக்குதல் சிக்கிட்டான். பைபிள் கிளாஸ் படிச்சவன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தவன், ஓப்பனா இப்படி சொன்னான், இதெல்லாம் நான் பார்க்கறது வேஸ்ட், இந்த ஊழியம் வேஸ்ட், இந்த பிரசங்கம் வேஸ்ட், நான் உலகத்துல போய் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பைபிள்காரர், இந்த பைபிள் ப்ரொஃபசர்ஸ், வேண்டாம், இப்படி துணிகர பாவத்துக்கு தலையிடாத, வேண்டாம்.
என்னுடைய தம்பி, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்டீவ் தயவு செய்து இந்த முடிவு இருக்காரு. வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு போவாங்க. ஆனா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய முடிவு இருக்காரு. மிக தவறான முடிவு. அருமையானவர்கள யார் வச்சு அவங்க ஸ்டீவ் மோர்கன் போனா ஒரு 15 நாள் தான் பைபிள் காலேஜ் தலைவருக்கு அவங்க அப்பா பெற்றோர் பையன் அப்பா தகவல் கொடுக்குறாங்க. பையன் ஆக்ஷன் அதுவா தேவ சுத்தம். ஸ்டீவ் மோர்கனை தெரிவித்து தேவ சுத்தம் இருந்தார். கார் ஆக்ஷன் சாவது அல்ல. அதுபோல நம்முடைய வாழ்க்கை ஹிருதய சுத்தமுள்ளவனாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு பாருங்க. அடுத்த அந்த முதல் வார்த்தை பாருங்க, அடுத்த வசனத்துல ஆனாலும் இந்த எங்கெல்லாம் இந்த பட்டு ஆனாலும், ஏனென்றால் அதை நான் எப்போ ஏன்னா சப்ஜெக்ட் மாறுது, அர்த்தம் மாறுது. ஆனாலும் என் கால்கள் அல்ல, என் அடிகள் சறுக்கு. 3வது வசனம், 73 வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் உன்னை என்ன செய்ய சொன்னாங்க, நீ என்ன பண்ணிட்டு? துன்மார்க்கரின் வாழ்வை பார்க்க சொல்லி சொன்னாங்களா? அதை எப்படி பார்த்துட்டு துன்மார்க்கரின் வாழ்வை காண்கையில் வீம்புக்காராகி அவர்கள் மேல் பொறாமை இல்லாத எனக்கு பொறாமை வந்து. நீ நீதிமான்டா, நீ ஜெபிக்கிறவன், உனக்கு பொறாமையா? ஆமா, சுத்தமான பொறாமை கதவை தட்டி போகும். திடீர்னு பரிசுத்திலேயே ஒரு பொறாமை வரும். உங்களை விட அதிகமா பிரசவம் பண்ணவரை பார்த்து பொறாமை வரும். உங்களை விட அதிகமா ஜெபிக்கிற பார்த்து பொறாமை வரும். உங்களை விட அதிகமா நல்ல செய்தி கொடுக்கிற பார்த்து பொறாமை வரும். பொறாமை எந்த விதத்துல வரும்னு சொல்ல முடியாது. இதைய புரிஞ்சுங்க, இதைய தெரிஞ்சுங்கன்னுதான் பரிசுத்தாவியான அந்த மனுஷனுடைய என்டையர் லைஃப். 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். மரண பரியந்தம் அவளுக்கு இருக்கிறது, அவளுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. பார்க்க பார்க்க இருக்கு, என்னடா இப்படி இந்த இயேசுவை நம்பி வந்து இந்த கிறிஸ்துவத்தில் சேர்ந்து இந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சு, நரர்னா சிம்பிளி மக்கள், நரல் படு வருத்தத்தில் அகப்படாது. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, இந்த துன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. மனுஷர் அடையும் உபாதை, என்ன துன்பம் துக்கம் உபாதை அடைய மாட்டாங்க. இந்த உபாதை நரல் இதெல்லாம் அந்த காலத்து சமூகம். இப்ப யாராவது நரர் பேசுறாங்களா? இல்ல, அந்த காலத்து சமூகம். அதனால இந்த பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு இந்த காலத்து பைபிள் பக்கத்துல இருக்கும். இந்த காலத்து பைபிள் இருக்குது, இது அந்த காலத்து பைபிள். ஆமாங்க, நான் தமிழ் சொல்றேன், இல்லைன்னா மிஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த நரர் படிச்சுட்டு அதை விட்டுட்டு போயிடுவாங்க.
அது என்ன யாருன்னு கண்டுபிடிக்கல மாட்டாங்க. அப்ப நரம்னா நரம் தான் அப்படின்னு தெரியும். அப்படி எல்லாம் நீங்கள் தான் அது என்ன நரம் இல்லை. நாலாம் வசனம் பெருமை சரப்பாணி சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும். சரப்பணி என்னங்க? செயின், கழுத்துல மாலை. பெருமை, ஜாதி பெருமை, பணப்பெருமை. பெருமை பார்த்துருக்கீங்க? ஒரு ஆண்டோட பெருமை உள்ளவனை காட்டு அப்படின்னு அவர் சொன்னாரு. நீ போய் முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று வாரானா அந்த ஆள் தெரியும். ஓ சரி சரி. பெருமைன்னு வேற எங்கேயும் இல்ல, நாம தான். நீங்க தான், நாம் தான் தேவனை அறிந்து மறுதளிக்கிறதுதான் பெருமை. ஆகையால் பெருமை சரப்பானியை போல அவளை சுத்திக் கொள்ளும், கொடுமை ஆடைய போல அவளை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. ஏன்டா கண்ணு கொழுப்பாகும்? கொழுப்பு எங்கெல்லாம் வந்துருக்கு. டாக்டர் போன பெரிய துண்டி. டாக்டர் சொன்னாரு, ராஜா இது கொஞ்சம் குறைக்கணும் கொழுப்பு. ஆனா இந்த பைபிள் சொல்லுது, வயிற்றுல மாத்திர கொழுப்பே இல்லை, கண்ணுலயும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து. நான் ஜெர்மனி பார்க்க வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அவங்களோ நினைக்கவே கூட பார்க்காத. ஏன்னா அவங்க லக்கப்படி தலையெழுத்து அப்படியே. அவன் ஏன் தலையெழுத்து சரி. தயவு செய்து தலையெழுத்த லக்கையில நம்பிடாங்க. ஆண்டவரை மாத்திரம் இந்த தலையெழுத்தான் தேவையில்லை. 8 அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். 9 அவர்கள் வாய் கண்ணீப்ப வாய், அவர்கள் வாய் வான மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு அடையாளம் கண்டு சொல்லும். நாவு என்ன, கால் என்ன, கை என்ன, மொத்தம் பேசல. பிரிச்சு நாக்கு, கண்ணு, மூக்கு, வாயு. 10 ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர் அவளுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வருகிறது. நாங்க தண்ணி எடுக்கிறதுல கஷ்டப்படுறோம். ஒரு குடம் தண்ணிக்கு நாங்க படுற பாடம், ஒரு குடம் தண்ணிக்கு நாங்க எத்தனை ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்குது. ஆனா இவங்களுக்கு பைப்பு வீட்டுக்குள்ளேயே திருப்பணும்னு தண்ணி. கம்பேரிசன் ஊழியக்காரர்களே, தேவனுடைய ஜனமும் கம்பேரிசன் உங்களுடைய குடும்பம் கட்டி பார்க்கும். ஒரு நாள் இருந்தால் இன்னொரு நாள், இன்னொரு நாளை விட இன்னொரு நாள். அதுல நீங்க இடம் கொடுத்துட்டீங்க, சேர்க்கப்பட்டதான் முடியும். நான் இடம் கொடுத்தேன். 13 வயது வச்சுக்கப்பட்ட 14 வயதுல ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்து அந்த ஊழியக்காரோட குறிப்பிட்ட ஊழியக்காரோட வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமையே கஞ்சிதான் குடிப்பாங்க. அதுதான் எனக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை. அப்ப நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் போனாக்கா
இன்னொரு கிளாஸ் தான் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல கோழிக்கறி, இன்னொரு ஆட்டுக்கறி, இன்னொரு மாட்டுக்கறி, இப்படி எவ்வளவு சொல்லுவாங்க. நானு அந்த கஞ்சி குடிச்சு அதுக்கு பயந்துட்டே துபாய் கூட்டிட்டு சாமி என்னால் கஞ்சி குடிக்க முடியாது. அதுக்கு மாதிரி அண்ணா சொன்னாரு, டேய் எங்க பரலோகத்துல போயாம நீ அவர் தட்சின் போடாதவர் இந்து அவருக்கு போய் சொல்லிட்டாங்க, உங்க தம்பி பரலோகத்துக்கு போறானாமா. சரிங்களா, எப்ப போற ஏண்டா ஸ்கூலுக்கு போக சொன்னவங்க யாரா பரலோகத்துக்கு ஸ்கூலுக்கு தானே போகும், பாடிட்டா போற. அவரோட கூட்டிட்டு போயிட்டார். 1960 போன 1974 5 வருஷம் ஆண்டவர் அந்த வந்து அந்த துபாய்க்கு வந்து நேர பால் காலேஜ் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி பிடித்து கொண்டு ஒரு ஆண்டவர் என்ற பைபிளின் செய்தி. நான் உள்ள வரும்போது பாஸ்டர் ஜான் வில்லியம் இந்த போட்டு சட்டக்காரர் எனக்கு ஆச்சரியம். ஏன்னா முதல் அவர் என்னை பார்க்கும்போது இதால பெரிய பயிர் பேசுவாங்க. அவர் இங்கே தரையில உட்கார்ந்து இவர் பார்த்தா முதல் பார்க்கணும். அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபு எனக்கு ரொம்ப புகழ்ந்து போது சொல்லி போட்டாங்க. அவ்வளவு என்னமோ அவர் ஆளை பார்த்தாலும் எப்படியோ வானத்தில் போக்குற மாதிரி இருப்பார். என்ன நினைச்சாலும் இல்லை. என்னை பார்த்தோம் இந்த ஆளா ஒரு காசு ஜமத்துல அவங்க சொல்ல பார்ப்போம். இந்த ஆளா எதுக்கு பிரயோஜனம்? சரி, வசனத்துக்கு வர 23 அவசரம். தங்கள் வாய் வானமற்ற எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கு போல ஆகுகிறது. வாயிலேயே வட சொல்றார்கள். நியூஸ்ல கேட்டு அடிக்கடி இந்த வாயில வட சொல்றாங்க. அப்புறம் ஒரு 10-11 பாருங்க. தேவனுக்கு அது எப்படி தெரியும், உன்னதமானது அது எப்படி அறிவுண்டோ என்று சொல்லுகிறார். அடுத்தது, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். இனி பாருங்க 13 வசனம். அவரு நானும் பாஸ்டர் ஆயிட்டுங்க, நல்ல சந்தர்ப்பங்களா வந்து போட்டு நானும் காணிக்கை நம்பிட்டு ஜீவிக்கிற பாஸ்டர். நானும் விருதாக விருதாவாக இருந்து சுத்தம் பொய்கள் சாப்பிடுங்க, திருடாம இருந்த விருதா. இதெல்லாம் ஒரு 2 பொய் அடிச்சுட்டு இருந்திருக்கும். விருதாவாகும் குற்றம் இல்லாம இல்ல. என் கைகளை கழுவ, என் கையில 2 கையில எந்த குற்றம். ஆனா நான் தான் எங்க இருக்கிற காணாத இடத்துல மூளையில. அவன் அப்புறம் அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றான். அவன் எம்எல்ஏவா இருக்கிறான், எம்பியா இருக்கிறான், மந்திரியா இருக்கிறான். எல்லாரும் கூப்பிடுறாங்க. நான் கை சுத்தமா இருக்கிறேன், என்னை கண்டுக்கிறது ஆகும். யோகுடைய மனைவி என்ன சொன்னான்? நாம படிச்சிருக்கீங்க. யோகுடைய மனைவி யோகா என்ன சொன்னாங்க? யோ தேவனை தூசித்து ஜீவனை விடியா, உனக்கு வேற நீ பக்தியா?
இதுக்கு மேல பக்தி. இங்க குழந்தைங்க படுற கஷ்டம், வியாதி, தொல்லை, துன்பம், இதுல வேற நீ உனக்கு ஜெபம் ஓடுற. நானும் விருதாவாக இருந்துச்சு சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலையிலோடும் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட சிக்கல். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இப்ப அங்க ஒரு தெளிவு கொண்டு வருது. அடுத்த வருஷம் பாருங்க, இதை அறியும்படிக்கு, இந்த டிஃபரன்ஸை நாங்க அறியும்படிக்கு, இந்த வித்தியாசத்தை நான் அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அதன் பார்வைக்கு விசனமாயிருந்து. இப்ப பாருங்க என்ன சொல்வாரு, நிச்சயமாகவே இந்த அத்தனை பணக்காரன் அத்தனை பேரும் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி இருக்கிறீர். நிச்சயமாகவே இந்த துன்மார்க்கன் சறுக்கலான இடங்களை நிறுத்திருக்கிறீர், பாழான இடங்கள்ல விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாய், ஒரு நிமிஷம் பயங்கரங்களால் ஆழ்ந்து நிர்மூலமாகிறார்கள். 20ஆம் வசனம், நிச்சரை தெரிந்தவுடன் சொப்பனம் ஒளிந்து வரும்போது ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவள் தேசத்தை ஆண்டவரும் இந்த துன்மார்க்க பார்த்து அவருக்கு தூக்கத்தை வந்துருச்சாடு. என்னன்னு தெரியல. ஆண்டவரே நீ வீப்பி இருந்த 22ஆம் வசனம், நான் காரியம் அறியாத மூடனானேன். நீ தாவீது சங்கீதக்காரனுடைய இடத்துல இருக்கிற அறிவுள்ள காரியம் அறியாத மூடனுங்கிற. ஆமா, கம்பேர் பண்ணி பார்த்த மிருகம் போல. ஆமா, காரியம் அறியாத மூடனான மிருகம் போல. மிருகத்துக்கு என்ன சொன்னாலும் விளங்க. மனுஷன் மிருகமாய் மாற முடியும், முடியாது. சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரி அழுதுட்டு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சு சொன்னாங்க. ரொம்ப தேம்பி அழுதாங்க. அம்மா ஏன் இப்படி அழுகுறீங்க? அம்மா சொல்லிச்சு வார்த்தை, அவன் வீட்டுக்காரன் மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. மனுஷன் மிருகம். இப்ப அடுத்து பாருங்க 23. இந்த ஆனாலும் இன்னொரு ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். This is what God is. உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன். மோட்சத்தில் இல்ல, பரலோகத்தில் இல்ல, பின்னைங்க மகிமை நிறைந்த மோட்சம், மகிமை நிறைந்த பரலோகம். இந்த மகிமை இங்கிலீஷ் வார்த்தை குளோரி. பரலோகத்தில் உண்மை எல்லாமே எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் பரவாயில்ல. வந்துட்டார் இந்த முடிவு. ஆசாக முடிவு வந்துட்டு வேற விருப்பம் எனக்கு பூமியில வேற விருப்பம்.
என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்னடிக்கு என் இதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். என் ஆண்டவர் என் இதயத்தின் கண்மலையும் அசையாத கண்மலையும் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் சந்தரிக்கப்படுவார்கள். அப்புறம் பாருங்க அடுத்த வார்த்தை, எனக்கோ. இப்போ இந்த சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா உணர்வுகளை கொட்டுகிற நம்முடைய பர்சனல் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே இயேசு ஏற்றுக்கொண்டு சாகுவதும் அவ்வளவே இருப்பேன். நான் அவர் நாமத்தை ஊழியத்து வந்துட்டேன், சாகும் வரை நான் ஊழியம் செய்வேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி சாட்சி. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜான் வில்லியம், சின்ன பிள்ளைகளாம் வாங்க, உங்க வசனம் சாட்சியம் சொல்லுங்க. எனக்கு தோணும் நானும் போய் இந்த லைன்ல நிக்கணும். எல்லாம் சிரிப்பாங்களே நான் போறோம். நீங்களும் நானும் சாட்சி சொல்லணும் ஐயா, பயப்படக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. சமயம் கிடைக்கும் போது அவர் நல்லவர் சொல்லியாக முன்ன வச்சிருந்த கார்ல மேல அந்த முதல் கண்ணாடியில் எழுதியிருந்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். நிறைய பேர் படிச்சாங்க, போற வகை எங்கெல்லாம் நிறுத்துறாங்க, எல்லாம் பார்த்தாங்க, படிச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. காலங்கள் மாறிச்சு, பல வருஷங்கள் ஓடிச்சு. என் மனைவி கேன்சர்ல சிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, எழுந்து போது ஆயிட்டாங்க. அந்த காலத்துல என் காரனுடைய அந்த பேங்க் மேல இப்படி கையை வச்சு கண்ண மூடிட்டு துக்கத்தோட இப்படி படுத்துட்டு இருக்கிறேன். தலையை தூக்குனா என்ன எழுதி இருக்கு? விசுவாசங்கள் சொல்றமா இருக்கு. இப்ப சொல்லு, எழுதி இல்ல, உன் ஒய்ஃப் வந்து சாறு கிட்டத்தட்ட கேன்சர்ல, இப்ப சொல்லு. ஓ வந்துட்டியா நீ? இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்க. என் ஒய்ஃப் நல்லா இருக்கும் போது மாத்திரம் இல்ல, தூரம் போகிற நிலம் வந்தாலும் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நீங்களும் நானும் வெளிப்படை பெற்று ஆண்டவர் தெரிவிச்சு, நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. வாசிப்போம், உற்சாகப்படுவோம், பரிசுத்தாவிடம் கொடுப்போம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி எந்த போனாலும் சாட்சி சொல்லி கிரியையெல்லாம் சொல்லி தம்பி மணி வசூல் போயிட்டு இருந்தோம், பக்கத்துல இருக்க கேட்டாரு,
அவர் கேட்க வந்தது முதல்ல எந்த வகுப்புன்னாராம். இவன் நான் 10ஆம் வகுப்புன்னா அவர் கேட்க வந்து எது கேட்க வந்திருக்காரு. ஆமா, ஜாதி சொல்றது, ஜாதி கேட்கறதுல அப்படி புரியும். தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காங்க. ஒரு நாளும் வந்து ஜாதிக்கு இடம் கொடுக்குறாங்க, ஒரு நாள் இடம் கொடுக்குறாங்க. விசேஷமா கல்யாணம் மகன் கல்யாண விஷயத்துல மிதமா கூட நைஸ பக்கத்துல வந்து அப்படிங்காங்க. பாவம் இந்தியாவில் ஜாதி பிசாசு இந்தியாவில் வெளிநாட்டில் கிடையாது. ஆண்டு சொல்லி வருவேன், கிரியெல்லாம் சொல்லி வருவேன், கர்த்தாய் ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை. 73 சங்கீத பல முறை வாசிக்காங்கிறதுக்கு உதவி செய்தார், தியானிக்க உதவி செய்தார், 73 சங்கீதத்தை பிரசங்கிக்க உதவி செய்தார். அற்புதமான உற்சாகப்படுத்துகிற ஒரு அருமையான சங்கீதம் 73 சங்கீதம். ஆசாப்புக்கு சங்கீதம், ஆசாப்புக்கு தெரியாது. சத்தியமங்கலத்துல அவரோட சங்கீதத்தை வாசிப்போம், தியானிப்போம் என்று ஆசாப்புக்கு தெரியாது. ஆனா ஆசாப்பு நடத்தி ஆண்டவருக்கு தெரியும். நீதி சொல்லிடுவையே யாரெல்லாம் படிக்கணும் நான் தீர்மானம் பண்றேன். தமிழர்கள் படிப்பார்கள், மலையாளிஸ் படிப்பார்கள், தெலுங்கு படிப்பார்கள், இங்கிலீஷ் படிப்பார்கள், 73 சங்கீதத்தை படித்தவர்கள் எல்லாம் படிப்பார்கள். எத்தனை பாஷைகள் இருக்கு? இங்க நடக்காத பாஷை நினைக்கிறது. எத்தனை பாஷை இருக்கு? உலகத்துல எத்தனை பாஷை இருக்கோ அத்தனை பாஷையில இன்னும் சில பாஷை விட்டு போயிருக்குன்னு கேள்விப்படுறேன். இந்த பைபிள் மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த பாஷை இல்லாத பைபிள் இல்லாத பாஷைக்காரில் பைபிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டியில் இருக்கிற அவங்களுக்கு கூட பைபிள் வந்துருச்சு. ஆச்சரியப்படுது. உலகத்திலேயே அதிகமா பிரிண்ட் ஆகிற புத்தகம் இந்த புத்தகம். உலகத்துல அதிகமா சேல் பண்ண புத்தகம் இந்த புத்தகம். உலகத்திலேயே அதிகமா வாழ்ந்த புத்தகம் இந்த புத்தகம். சரி, இவ்வளவு நேரம் தியானித்தனும் 2 பேர் யாரா இருந்தோம் ஒரு சொல்லுங்க வந்திருக்கலாம். என்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது? 73 சங்கீதத்துல இருக்கலாம், நீங்க படிச்சிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு அதை ஒரு புது ரூபத்துல பார்க்கிறது எல்லாம் இருந்ததா? தேங்க்யூ. சொல்றாங்க, அந்த கம்பேரிசன் வந்து சிந்திக்க வைக்கிறது. அது ஆரம்பத்துல. தேங்க்யூ. வேற யாராவது? கம்பேரிசன் பண்றதுல ஏதாவது நம்ம தவறாம வெளிநிறுத்திடும். கம்பேரிசன் பண்ணி குதிச்சோட போனவங்க இருக்காங்க. ஆமா ஆமா, பெண்களை தேவன் தேடுகிற மனுஷன் அவன் பொண்ணவாயா இருக்கலாம், முண்டிக்கலா இருக்கலாம், சோம்பனவையா இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே. அழுப்பு இருந்தா ஒண்ணுமே வரும். நம்ம அனுமதி கொடுத்தாதான் அவருக்கு சுத்தம். அவரே தானா வந்து சுத்தம் பண்ண மாட்டார். ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என் பாவங்களை
கம்ப்ளீட்டா கம்ப்ளீட். நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களோ அத்தனை பாவத்தையும் நொடிப்பொழுதுல இயேசுன்றது காலங்கள் முடிப்பொழுது. அதனாலதான் கன்வென்ஷன் போன்ற கூட்டங்கள்ல இங்க இயேசு ஏற்றுக்கூட ஆறாவது அனௌன்ஸ் பண்றோம். அதனாலதான் நீங்க கேட்டது கொஞ்சம் வெள்ளிக்கிழமை மீட்டிங்ல அப்படி கேட்டவங்க சிலர் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. செய்தி கேட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு எழுந்தே என்ன ஐயா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டு, பெரிய பாரம் இறங்கிடுச்சு அப்படின்னா. பதினஞ்சு வருஷம் பணத்துக்காக பேருக்காக வாழ்ந்துட்டு ஆண்டவனை பெற்ற பிறகு துபாய் கிறிஸ்டியன் அசம்பிளியில நான் அன்னைக்குதான் ஆண்டவன் சொல்றாரு, கண்கள்ல தாராக கண்ணீர், கண்ணை மூடிட்டு இருக்கு ஆனா கண்ணீர் வடிஞ்சிட்டு இருக்கு. இதை கவனிச்சு அந்த அந்த சபையினுடைய மூக்கு வர வெளியே போறதுக்கு முன்னாடி பிரதர் நில்லுங்க, அந்த பிரதர் நில்லுங்க அதனால என்ன அழாம இருக்க முடியும், அழாம அறிக்கை செய்ய முடியும். விரோதமா நான் தப்பு பண்ணியிருந்தாக்கா எப்படி போய் நின்று அவர்கிட்ட நான் பேசுவேன். பணிஞ்சு குனிஞ்சு பேசுவேன்னா நிமிந்து நின்றுட்டு அவர் என்ன சொல்லுவாரு, போயாபதம் ஆண்டிடம் போகும்போது மனங்க சொல்லு என்னை கூட உங்களுக்கு இங்க இருக்கிற உங்களை கொண்டு ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை செய்ய விருப்பமாயிருக்கா சுத்தமாயிருக்கா அவருடைய காலத்துல அவருக்கு செய்வோம். தேங்க்யூ. God bless you. பாவங்களை